வணக்கம். நம்ம சாப்பிடுற மருந்துகள் பாதுகாப்பானது, வேலை செய்யுதுன்னு எப்படி நாம உறுதியா நம்புறோம்? ஒரு காலத்துல இதுக்கான பதில் வெறும் காகித குவியல்கள்ல தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு முழுமையான சிஸ்டமா மாறியிருக்கு. அந்த ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சியை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேப்பரால உங்க மருந்தோட குவாலிட்டிக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு காலத்துல ஃபார்மா இண்டஸ்ட்ரி இதுக்கு ஆமான்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா கசப்பான அனுபவங்கள் அவங்களுக்கு வேற ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. சொல்லப்போனா இந்த கேள்விதான் இந்த முழு மாற்றத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் டாக்குமெண்ட்ஸை நம்பி தான் இருந்துச்சு. ஒரு கம்பெனி கிட்ட சரியான எஸ்ஓபிக்கள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இருந்தா போதும். இன்ஸ்பெக்ஷன் அப்போ அதுக்கான ரெக்கார்ட்ஸை காட்டினா அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றதா ஏத்துப்பாங்க. இங்க குவாலிட்டிங்கிறது ஒரு சிஸ்டமா பார்க்கப்படல, வெறும் செக் பண்ண வேண்டிய ஒரு பேப்பரா தான் இருந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. பேப்பர்ல எல்லாம் பக்காவா இருந்தோம். பல கம்பெனிஸ்ல திரும்ப திரும்ப அதே தப்பு நடந்துட்டே இருந்துச்சு. பேட்ச் ஃபெயிலியர், ப்ரொடக்ஷன்ல பிரச்சனை, மார்க்கெட்ல இருந்து மருந்து திரும்ப வாங்குறதுன்னு பிரச்சனைகள் தொடர்கதையாச்சு. ரெகுலேட்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அலாரம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பேப்பர்ல இருக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிறது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. ஷெல்ஃப்ல அழகா அடுக்கி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் மட்டுமே ஒரு பாதுகாப்பான, தரமான மருந்த தராது. மிக முக்கியம் என்னன்னா, அந்த ஃபைல்ல இருக்கிற ரூல்ஸ் நிஜமா ஒவ்வொரு நாளும் ஃபீல்டுல எப்படி வேலை செய்துங்கிறது தான். இந்த ஒரு புரிதல் தான் மொத்த இண்டஸ்ட்ரியோட சிந்தனையையே தலைகீழா மாத்தி போடுச்சு. இந்த முக்கியமான புரிதல்ல இருந்து தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMSங்கிற ஒரு புது ஐடியாவே உருவாச்சு. இது வெறும் பேப்பர் கட்டு கிடையாதுங்க. இது ஒரு உயிரோட்டமான சிஸ்டம். அதுவே கத்துக்கிட்டு தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டு எப்பவும் அப்டேட்டடா இருக்கும். சரி, அப்போ இந்த புது சிஸ்டத்துக்கும் பழைய சிஸ்டத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? முதல் மற்றும் மிக முக்கியமான மாற்றம் மைண்ட் செட்ல தான். பழைய சிஸ்டம் ரியாக்டிவ், அதாவது தப்பு நடந்தப்புறம் தான் அதை சரி பண்ண ஓடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் சிஸ்டம் ப்ரோஆக்டிவ், அதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான ரிஸ்கை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திடுவாங்க. அடுத்த பெரிய வித்தியாசம் அவங்களோட ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. பழைய மெத்தட்ல ஃபோக்கஸ் எல்லாம் ஆடிட் மேல தான். அடுத்த இன்ஸ்பெக்ஷன் எப்போ, அதுல எப்படி பாஸ் பண்றது, இதுதான் அவங்க கவலையா இருந்துச்சு. ஆனா புது சிஸ்டம் ஆடிட்ட பத்தி மட்டும் யோசிக்கல. தினமும் சரியா வேலை செய்யற ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை உருவாக்கணுங்கிறது தான் அதோட கோல். சரி, த மாடர்ன் ஃபார்மா குவாலிட்டி சிஸ்டம்ல அப்படி என்னதான் இருக்கு? இதுல பல முக்கியமான விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்கு. உதாரணத்துக்கு கேப்பாவை எடுத்துக்கலாம். ஒரு தப்பு நடந்தா அதை சரி பண்றது மட்டும் இல்லாம அந்த தப்பு மறுபடியும் நடக்கவே கூடாதுன்னு அதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் இது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த சிஸ்டத்தை முழுமையாக்குது. இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஒரு சில கம்பெனியோட நின்னுடல, இது ஒரு குளோபல் சேஞ்ச். ICH Q10 மாதிரி இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா ரெகுலேட்டர்ஸோட யோசனையும் மாத்தி அமைச்சதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சுது. ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி சிஸ்டம்னா இப்படிதான் இருக்குமோன்னு இது ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிடுச்சு. இந்த குளோபல் சேஞ்சோட பாடிப்பை நம்ம இந்தியாலே நேரடியா பார்க்கலாம். இந்தியாவோட ரிவைஸ்டு ஷெட்யூல் எம் இந்த மாடர்ன் குவாலிட்டி சிஸ்டம் ஐடியாவை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. இதனால இந்தியால இருக்கிற மருந்து கம்பெனிங்க கூட இன்ஸ்பெக்ஷன் டைம்ல மட்டும் ரெடியாகாம எல்லா நேரத்திலையும் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை வச்சிருக்கணும்னு கட்டாயமாயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான நிலைச்சு நிக்கிற கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது ஆடிட் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவசர அவசரமா ரெடி ஆகுறதுல வராது. அதுக்கு பதிலா தினமும் சரியா வேலை செய்யற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையான சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். இதுதான் இந்த மொத்த எவல்யூஷனோட சாராம்சமே. கடைசியா இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கங்க. உங்க கம்பெனியோட குவாலிட்டி சிஸ்டம் அடுத்த ஆடிட்டுக்காக மட்டும் ரெடி ஆகுதா, இல்ல எப்பவுமே எந்த சவாலையும் சந்திக்கிற அளவுக்கு எப்போதும் தயாரா இருக்கா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான குவாலிட்டியோட ரகசியமே அடங்கியிருக்கு.